வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிக்கா ரவி, செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். சர்ச்சைக்குரிய கைதி திடீர் தலைமறைவு. மீண்டும் பாரிய சிக்கலில் ஜனாதிபதி அனுர. விடுதலை செய்த கைதிகளின் முழு விவரங்களையும் பகிரங்கப்படுத்துங்கள். ஜனாதிபதி அனுரவிடம் கோரிக்கை. சிக்கன்குனியா உள்ளவர்கள் பாராசிட்டமால் மாத்திரம் பயன்படுத்துமாறு வேண்டுகோள். பௌத்த கொடியால் சர்ச்சை. போலீசாரை தாக்கிய பொதுமக்கள். துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீசார். சிசிடிவியில் பதிவான நெஞ்சை பதற வைக்கும் விபத்து. ஹொரணையில் சம்பவம். ஹம்பாந்தோட்டையில் மீட்கப்பட்ட 100 கிலோ ஹெரோயின். பின்னணியில் பாகிஸ்தானா. உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பொது மன்னிப்பின் கீழ் சர்ச்சைக்குரிய முறையில் விடுதலை செய்யப்பட்ட நபர் தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதியின் பெயரில் நடைபெற்ற இந்த மோசடி குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் ஆளும் கட்சிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதுல திலகரத்ன என்ற சிறை கைதி தவறுதலாக விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மோசடி மற்றும் 4 மில்லியன் ரூபாய் முறைகேடு செய்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அதுல திலகரத்ன 10 நாட்களுக்குள் ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார். ஜனாதிபதிக்கு தெரியாமல் மோசடியான முறையில் குறித்த நபரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்த சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் தலைமறைவாகியுள்ள அதுல திலகரத்னவை கைது செய்ய குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரிகள் மற்றும் அனுராதபுரம் போலீஸ் பிரிவின் அதிகாரிகளும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அவரால் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து பல முக்கிய தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பேரிடியை ஏற்படுத்தியுள்ளது. இதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் கீழ் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பின் கீழ் பல்வேறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் கடந்த வருட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலையில் இருந்து ஜனாதிபதி மன்னிப்புக்கு தகுதியற்ற 26 கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சில சிறைச்சாலைகளின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட மோசடி நடவடிக்கைகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட விசாரணை நடத்தி வருகிறது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்ட நபர்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்துமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் 388 வெசாக் மன்னிப்புகள் ரத்து செய்யப்பட்டன. ஆனால் பட்டியலில் இல்லாத ஒரு மோசடி செய்பவர் வெளிநடப்பு செய்தார். வெளிப்படைத்தன்மையை உறுதியளித்த ஜனாதிபதி உத்தரவில் கையெழுத்திட்டார். எனவே வெளிப்படைத்தன்மை மற்றும் அமைப்பு மாற்றத்தின் நலனுக்காக முழு பட்டியலையும் பாராளுமன்றத்தில் வெளியிட்டு செயல்முறையை கண்காணிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று MP பிரேமதாச கூறினார். இதே நேரம் ஜனாதிபதியால் மன்னிப்பு வழங்கப்பட்ட 388 கைதிகளின் அதிகாரப்பூர்வ பட்டியலில் WH அதுல திலகரத்ன என்ற வங்கியாளரின் பெயர் இல்லை என்றும் நீதிமன்ற ஆவணங்களால் அது ஆதரிக்கப்படவில்லை என்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்று தெரிவித்தார். இதற்கிடையில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போது சிறைச்சாலை தலைவரை கட்டாய விடுப்பில் அனுப்பவும் முதற்கட்ட விசாரணையை தொடங்கவும் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இதன் விளைவாக சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துஷார உப்புல்டெனிய கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டு பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தாரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் நேற்று இரவு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நாளை வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
டெங்கு மற்றும் சிக்கன்குனியாவுடன் தொடர்புடைய வலி நிவாரணத்திற்கு பாராசிட்டமால் மாத்திரம் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவுறுத்தலை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது. චිකුන්ගුන්යා රෝගයේදී විශාල ලෙස ඇඟපත වේදනාව ඇති වෙන නිසා වේදනාව අඩු කිරීමට කියලා මේ වේදනානාශක ඖෂධ කියන ගණයේ ඖෂධ භාවිත කිරීම කිසිසේත්ම නොකළ යුතුයි. ඩක්ලොෆෙනැක් සෝඩියම්, ඉබුප්‍රොෆන්, ඒ වගේම මෙෆනිමික් ඇසිඩ් වගේ වේදනානාශක ගණයේ ඖෂධ භාවිත කිරීමෙන් ඉතින් නරක ප්‍රතිඵල ඇති වෙන්න පුළුවන්. ඒ නිසා පැරසිටමෝල් භාවිතය හොඳයි. සුදුසුයි උණ සහ වේදනාව අවම කර ගැනීම සඳහා. ඒ වගේම නිස්පරිදි ලවණ සහිත ද්‍රාවණ, පළතුරු විෂ වෙන්න පුළුවන්, කඳ වර්ග වෙන්න පුළුවන්, ජීවනීය දියරේ වගේ ලවණ සහිත ද්‍රාවණ භාවිත කරලා ඇඟ විචලන වීම බැලක්වීම ඉතාමත් වැදගත්. அத்துடன் இந்த ஆண்டு இதுவரை 25,505 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகர் சமூக மருத்துவர் பிரஷீலா சமரவீர கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பில் வைத்து கூறியுள்ளார். இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலையால் சுவாச நோய்கள் பரவும் வீதம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுவாச நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞானம் தொடர்பான விசேட வைத்தியர் அதுல லியனபத்திரன பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது பொருத்தமானதென அவர் கூறியுள்ளார். சுவாச நோய்கள் ஏற்பட்டுள்ள எந்த ஒரு தரப்பினரும் மூச்சு விடுவதில் சிரமம் காணப்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். வேறுவளை மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் போலீசாருக்கும் பௌத்த கொடிகளை தொங்கவிட்ட ஒரு குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் தாக்கப்பட்டுள்ளனர். போலீசாரை தாக்கியதாக கூறப்படும் குழுவை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது போலீசார் மீது தாக்குதல் நடத்திய 4 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். අපේ මහත්තයලා කට්ටියම මේ කොඩි වැල් දැම්මා. පාරේ ලොකු ලොරියක් ගෙනල්ලා ලොරිය උඩ නැගලා තමයි දැම්මේ. ලයිට් වයරුයි මේ කොඩි වැල් ලයිට් දැද්දා. ඊට පස්සේ ලොකු බස් එකක් ගියා. බස් එකක් ගියාම බස් එකට යන්න බැරි නිසා මේගොල්ලන්ව පොඩ්ඩක් ඉන්න මේ වැඩේ ඉවරනකම් පොඩ්ඩක් ඉන්න කියලා. එතනින් යනකොට පොලිසියෙන් ගියා. සිකුරු මේ යුනිෆෝම් එක්කනයි මේ නිකන් මේ ස්ලිප් එක ඇවිල්ලා කට්ටියම ඇවිල්ලා. පොලිසිය මේ අහසට වෙඩි තිබ්බද? ඔව් අහසට වෙඩි තිබ්බා. දෙකක් තිබ්බා. வேறுவளை துறைமுகத்திற்கு அருகில் லொரியொன்றின் மீது ஏறி பௌத்த கொடிகளை தொங்கவிட்ட ஒரு குழுவினரிடம் வீதியை மறிக்க வேண்டாம் என கூறிய போலீசார் வேறுவளை துறைமுகத்திற்கு அருகில் லொரியொன்றின் மீது ஏறி பௌத்த கொடிகளை தொங்கவிட்ட ஒரு குழுவினரிடம் வீதியை மறிக்க வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அது மோதலாக மாறிய நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த குழுவை கட்டுப்படுத்த போலீசார் வானத்தை நோக்கி 2 முறை சுட்டதாக அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் தெரிவித்தார். தாக்குதலுக்குள்ளான போலீஸ் அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொரணை பகவத்தை பகுதியில் மோட்டார் வாகனம் ஒன்று எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதிய விபத்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியிலும் மோட்டார் சைக்கிளிலும் பயணித்த 2 படுகாயமடைந்து கொரணை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் கழுபோவில வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய மோட்டார் வாகனத்தின் சாரதியும் காயமடைந்து கொரணை மாவட்ட வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகிறார். கொரணை போலீசார் இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்ததாக ஹம்பாந்தோட்டை வீரகெட்டிய அத்துப்பொந்தன் பகுதியிலிருந்து 100 கிலோகிராம் நிறையுடைய ஹெரோயின் என சந்தேகிக்கப்படும் போதைப் பொருள் நேற்று மீட்கப்பட்டது. இந்த போதைப் பொருள் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த போதைப் பொருள் அடங்கிய பொதிகளில் பாகிஸ்தானில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பயன்படுத்தும் அடையாளங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கடந்த மாதம் 22ஆம் திகதி அத்துப்பொந்தன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 2 சந்தேக நபர்களுடன் 100 கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
காலி வாதுவ பகுதியில் மேலதிக வகுப்பில் இருந்து மகளை அழைத்து வர சென்ற தந்தையொருவர் கார் மோதி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வாதுவ மகாவிகார பகுதியை சேர்ந்த 44 வயதுடைய சுதுதேவகே லலித் துஷார என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நபர் பாணந்துறையிலிருந்து களுத்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் அவர் மீது மோதி காலி வீதியில் உள்ள மின்கம்பத்தில் மோதியது. சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இம்மாதம் 15ஆம் தேதி நாட்டிற்கு விஜயம் செய்ய உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் உள்ளிட்ட குழுவினரே இவ்வாறு நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர். இந்த குழு 15ஆம் 16ஆம் தேதிகளில் நாட்டில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுவினர் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. விக்ரமசிங்கவின் அழைப்பின் பெயரில் அவரது பிளவர் வீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்கள் பழனி திகாம்பரம், வே ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பது பற்றி உரையாடல் இடம்பெற்றதாக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க நாளை ரஷ்யா செல்ல உள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறிய கூட்டணி தரப்பு, உள்ளூராட்சி மன்ற விவகாரம் தவிர்த்த ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது. இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நாளைய தினம் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மருந்து இறக்குமதி தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல அளித்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவம் நேற்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. இந்த பொங்கல் உற்சவத்தில் பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்நிலையில் அங்கு பெண்ணடியார்கள் தூக்கு காவடி எடுத்து தமது நேர்த்திக்கடனை நிறைவேற்றியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. இலங்கை கண்டி மாவட்டத்தில் உள்ள கம்பளையில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் அகதிகளாக தனுஷ்கோடிக்கு வருகை தந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தனுஷ்கோடிக்கு அகதிகளாக வந்தனர். அவர்கள் அனைவரும் மண்டபம் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் என மேலும் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துனேஷ் கங்கந்தவின் மனைவி குஷானி நாணயக்கார கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார். வர்த்தக நிறுவனங்கள் பலவற்றின் பணிப்பாளராகவும் தொழிலதிபராகவும் இருக்கும் குஷானி நாணயக்கார பல வருடங்களாக 700 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமான வரியை செலுத்தாமை தொடர்பாக அவருக்கு எதிராக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைகளை அடிப்படையாக கொண்டே இவர் கைதாகியுள்ளார். குறிப்பிட்ட நிறுவனங்கள் தொடர்பில் பல வருடங்களாக வருமான வரித்துறைக்கு செலுத்தப்படாத வரிகள் தொடர்பாக அவருக்கு பல சந்தர்ப்பங்களில் அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டன. ஆனால் அவர் அந்த அழைப்பாணைகளின் பிரகாரம் செயற்படாத காரணத்தால் அந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வருமான வரி சட்டத்தின் கீழ் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்நிலையில் இந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு அமைய அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது. இதற்கமைய பதில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை கைது செய்துள்ளனர். அவரை கைது செய்வதற்காக அவர் தங்கியிருந்த நாரஹென்பிட்டியில் உள்ள வீடொன்றுக்கு அதிகாரிகள் சென்றபோது அவர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற போதும் அதனை முறியடித்து அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த துனேஷ் கங்கந்த மஹிந்தவின் பக்கம் தாவி சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக பதவியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் நாட்டில் இருந்து வெளியேற முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் இதனால் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையை விதிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசாரிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாக பிவிதுருஹெல உரிமைய தலைவரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படாது விடுவிக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் தொடர்பாக வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக
நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த உதயகம்மன் பில அங்கு 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் அளித்த பின்னர் அங்கிருந்து வெளியேறிய போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவற்றை கூறினார். කතන්දර ගොඩක් තියෙනවා. අපේ බලාපොරොත්තුව CIDෙන් ඉල්ලා සිටින්න මේ නිලධාරීන් රටින් පැනීමේ සූදානමක් තියෙනවා බෙල්ජියමට සහ ඕස්ට්‍රේලියාවට. ඒ නිසා ඒ අයට විදේශ ගමන් තහනමක් පනවන්නේ කියලා අපි CIDෙන් ඉල්ලන්න බලාපොරොත්තු වෙනවා. துறைமுக அமைச்சருக்கோ சுங்கத்திற்கு பொறுப்பான நிதி அமைச்சருக்கோ சிவப்பு லேபிளுடனான கொள்கலன்களை விடுவிப்பதற்கான அதிகாரம் வழங்கப்படவில்லை. தடுத்து வைக்கப்பட்டுள்ள கொள்கலன்களை விடுவிக்கவும் சுங்க கட்டணம் அதிகரிக்க மற்றும் குறைக்க மட்டுமே அமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது. எவ்வாறாயினும் ஜனவரி 17 மற்றும் 18ஆம் திகதிகளில் பெருமளவில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற லேபிள்களுடனான கொள்கலன்கள் பல விடுவிக்கப்பட்டுள்ளன. தற்போதுள்ள விடுவிக்கும் சட்டத்திற்கமைய பச்சை நிற கொள்கலன்களை பரிசோதனைகளின்றி விடுவிக்க முடியும், நீல நிற கொள்கலன்களை பரிசோதனைகள் இன்றி விடுவிக்க முடியும். ஆனால் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் மஞ்சள் நிற கொள்கலன்கள் ஆவணங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் தேவைப்பட்டால் பொருட்கள் பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் சிவப்பு நிற லேபிள்கள் கொண்ட கொள்கலன்கள் கட்டாயம் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்நிலையில் சிவப்பு நிற லேபிள்கள் கொண்ட கொள்கலன்கள் ஏன் சோதனைகள் இன்றி விடுவிக்கப்பட்டன? இங்கே சுங்க சட்ட மீறல்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் என்று கூறுபவர்கள் நாங்கள் அல்ல, சுங்க அதிகாரிகளே கூறுகின்றனர். இதேவேளை சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான பட்டியல் என்னிடம் உள்ளது. அது எங்கிருந்து வந்தது, யாருக்கு அனுப்பப்பட்டது, அதற்குள் என்ன இருந்தது, அந்த கொள்கலன்களின் இலக்கங்கள் தொடர்பாக என்னிடமிருந்த தகவல்களை நான் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளேன். இவ்வாறாக விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களின் எண்ணிக்கைகள் தொடர்பில் பிரச்சனைகள் உள்ளன. மேலதிக சுங்க செயலாளர் 270 கொள்கலன்கள் என்கின்றார். சுங்க அதிகாரிகள் சங்கத்தினரோ 323 கொள்கலன்கள் என்கின்றனர். ஆனால் என்னிடமுள்ள பட்டியலில் 371 கொள்கலன்கள் உள்ளன. அவற்றை நான் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளேன். இந்த கொள்கலன்கள் தொடர்பான பட்டியலை எனது இணையதளத்தில் பார்வையிட முடியும். தகவல்கள் அறியும் சட்டத்திற்கமைய இந்த கொள்கலன்களுடன் தொடர்புடையவர்கள் இதற்கு முன்னரும் சுங்க தவறுகளை செய்தவர்களா என்று கேட்டேன். ஆனால் தங்களிடம் அந்த தகவல்கள் இல்லை என சுங்க திணைக்களம் கூறுகின்றது. அப்படியென்றால் அந்த தகவல்கள் காணாமல் போயுள்ளதா? அதற்கான காரணம் என்ன? இந்த கொள்கலன்களை விடுவித்த குழுவின் தலைவராக இருந்தவரே மேலதிக சுங்க பணிப்பாளர் சீவலி அருக்கொட ஆவார். இவர் நவம்பர் மாதத்தில் ஓய்வு பெற உள்ளதுடன் பின்னர் பெல்ஜியத்திற்கு தொழிலுக்காக செல்லவும் உள்ளார். இவர் வெளிநாட்டுக்கு சென்றால் மத்திய வங்கி பிணைமொழி மோசடியுடன் தொடர்புடைய அர்ஜுன் மகேந்திரன் வெளிநாடு சென்றதால் அந்த விசாரணைகள் தடைப்பட்டதை போன்று ஆகிவிடும் என்பதால் சீவலி அருக்கொடவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை போலீசாருக்கு அறிவித்துள்ளேன். இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் என்று சுங்க அதிகாரிகளினாலேயே இவற்றில் ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி 17 மற்றும் 18ஆம் திகதிகளிலேயே இந்த கொள்கலன்கள் வெளியில் வந்துள்ளன. அதன் பின்னரான காலத்தில் கடந்த வருடங்களை விடவும் அதிகளவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. கடந்த வருடத்தில் மொத்தமாக 105 துப்பாக்கிச்சூடுகள் நடந்துள்ளதுடன் இந்த வருடத்தில் மே மாதம் வரையிலான 50 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அப்படியாயின் சுங்க அதிகாரிகளின் சந்தேகங்களில் நியாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். இதனை விடுத்து என்னை அச்சுறுத்தி சிறைக்கு அனுப்ப முயற்சிக்கின்றனர் என்றார். මේවා කරපු කවුරුවත් ගෙනල්ලා ප්‍රශ්න කරනවා අපි දැක්කේ නැහැ. දැන් මේ පැමිණිල්ල පොලිසියට ගිහලා මාස 4කට වැඩි. හැබැයි ඒ ගැන ප්‍රශ්න කරන්නේ නැහැ. ප්‍රශ්න ගැන කතා කරන අපිව ප්‍රශ්න කරනවා. இதே நேரம் கடந்த ஜனவரி மாதம் சுங்கத்தின் எந்தவித பரிசோதனைகளும் இல்லாமல் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக கடுமையான சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்த குற்றச்சாட்டை அரசியல்வாதிகளை விடுத்து முதலில் சுங்க தொழிற்சங்க ஒன்றியமே முன்வைத்தது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். පැහැදිලි කරන්නට ඕන මේ අවස්ථාවේ මේ චෝදනාව ප්‍රථමයෙන්ම ගෙනාවේ දේශපාලකින් නෙවෙයි. රේගු වෘත්තීය සමිති සන්ධානය, රේගු මාණ්ඩලික නිලධාරීන්ගේ සංගමය, ජ්‍යෙෂ්ඨ රේගු අධිකාරිවරුන්ගේ සංගමය, ඒ වගේම රේගු නිලධාරීන්ගේ සංගමය ඇතුළත් රේගුව නියෝජනය කරන බහුතර වෘත්තීන් වල නියැලෙන කණ්ඩායම් මේ චෝදනාව ඉදිරිපත් කරනවා.
சுங்க பணிப்பாளர்கள் சங்கம் மற்றும் சிரேஷ்ட சுங்க அதிகாரிகள் உட்பட சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலான தரப்பினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். முறையான பரிசோதனை நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படாது அதிக ஆபத்துள்ள கொள்கலன்கள் சில நாட்களுக்குள் அவசரமாக விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கலன்களை விடுவிப்பதால் நாட்டிற்கு சேர வேண்டிய வருவாய் இழப்பு, தடை செய்யப்பட்ட பொருட்களை விடுவித்தமை என பிரச்சனை ஒன்று தானாகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றார். சுங்கத்திலிருந்து பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களை தானே விடுவித்ததாகவும் அதில் புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் இருந்தன என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிப்பதாகவும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமும் ஊடக பேச்சாளருமான சீவலி அருக்கொட தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது சர்ச்சைக்குரிய கொள்கலன் விவகாரம் தொடர்பில் விளக்கமளிக்கையிலேயே இதனை தெரிவித்த அவர், ආනයන බහලුම් 300 ගණනක් රේගුවෙන් පරීක්ෂා නොකර නිදහස් කිරීම කියන කරුණු සම්බන්ධයෙන් පසුගිය දිනවල මාධ්‍යවල විවිධ ප්‍රචාර සිදු වුණා. මේ බහලුම් නිදහස් කිරීමේදී අපි අනුගමනය කරන ලද ක්‍රමවේද නිසා අපි විශ්වාස කරනවා මේ බහලුම් වල තිබුණේ මේ ආනයනකරුවන් විසින් රේගුවට ප්‍රකාශ කරන ලද භාණ්ඩ පමණයි කියලා. විශේෂයෙන්ම මේ භාණ්ඩ නිදහස් කිරීමේදී අදාළ කමිටුව ඒ අදාළ ආනයනවල ආනයන සටහන් කරවල සියලුම ලියවිලි පරීක්ෂා කළා තමයි මේව නිදහස් කිරීම සිද්ධ කරගෙන ගියේ. சுங்கத்தில் கடும் நெருக்கடி நிலை ஏற்பட்டிருந்தது. கொள்கலன்கள் தேங்கி கிடந்தன. பொருட்கள் விடுவிக்கப்படும் அளவும் குறைவாகவே இருந்தது. இதனால் இறக்குமதியாளர்கள், சாரதிகள் என பல தரப்பினரிடமும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. விடுவிக்கப்படும் நடவடிக்கையை விரைவுபடுத்துமாறும் கோரப்பட்டிருந்தது. சுங்கத்தில் 7 நாட்கள் வரை பொருட்கள் இவ்வாறு தேங்கி இருந்தால் அதன் மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பாரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். மூலப்பொருட்கள் உள்ளிட்ட விடயங்கள் உரிய நேரத்துக்கு கிடைக்காமல் போகும். இதன் மூலம் ஓர்டர்கள் ரத்து செய்யப்படும் நிலையும் ஏற்பட்டது. துறைமுகத்தில் நெருக்கடி நிலை இருந்தால் சில கப்பல்கள் திரும்பிச் சென்றன. இதனால் நாட்டுக்கும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. எனவே இப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக சுங்க திணைக்களத்தால் மேலதிக சுங்க பணிப்பாளர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அது அனுபவம் மிக்க குழுவாகும். அக்குழுவின் நிர்ணயங்களுக்கு அமைய அச்சுறுத்தல் இல்லை என கருதப்படும் கொள்கலன்களை பரிசோதனையின்றி விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. විශේෂයෙන්ම මුලින්ම අපි දිගු කාමරයේදී සටහන් කර ලියවිලි පරීක්ෂා කරනවා. ඒ වගේම මිල අවප්‍රමාණය වෙලා කියලා වෙසක් කරනවා නම් මිල පිරික්සුම් අංශයෙන් ඒක පරීක්ෂා කරනවා. ඒ වගේම මේ ආනයන කරන බහලුමක හොරබඩු එහෙම නැත්නම් ජාවාරම් කාර්යයන්ගේ භාණ්ඩ තියෙනවා කියලා අපිට කලින් ඔත්තු ලැබෙනවා. එහෙම නැත්නම් මේ විවිධ ශ්‍රී ලංකා රේගුවේ විවිධ බලාත්මක ඒජන්සි බලාත්මක අංශ විසින් ඔවුන්ගේ බලාත්මක කටයුතු කරගෙන යනවා. ඔවුන්ට සිතනවා නම් සැකයක් ඇති වෙනවා නම් මේ බහලුම් වල වෙන බහන්න තිබිය හැකියි කියලා ඔවුන් ඒවා නිදහස් කිරීමට නොදී රඳවාගෙන පරීක්ෂා කරනවා. ඉතින් මේ ක්‍රමවේද සියල්ලටම යටත් කරලා තමයි අවසානයේදී ඒවට නොතේරුණු தொழில்துறைக்கு தேவையான மூலப்பொருட்களே கொள்கலன்களில் இருந்தன. பிளாஸ்டிக், துணி வகைகள், நூல் வகைகள், ரசாயனம், இலத்திரனியல் உபகரணங்கள், விலங்கு உணவு, வாகன உதிரி பாகங்கள், சீமேந்து உள்ளிட்டவையே இருந்துள்ளன. இந்தியா மற்றும் சீனாவில் இருந்தே பெரும்பாலானவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இவை தொடர்பான ஆவணங்கள் முறையாக முழுமையாக சோதிக்கப்பட்டே பொருட்கள் விடுவிக்கப்பட்டன. எனினும் அவற்றில் ஆயுதங்கள், தங்கம், போதைப் பொருட்கள் இருந்திருக்கக்கூடும் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அவ்வாறு ஆயுதம், தங்கம், போதைப் பொருள் என்பன இருக்கவில்லை. சட்டவிரோத பொருட்கள் வந்திருந்தால் உளவு தகவல்கள் கிடைத்திருக்கும். திடீர் பரிசோதனையும் இடம்பெறுகின்றது. எனவே அச்சுறுத்தல் இல்லை என கருதப்பட்ட பொருட்களே விடுவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் எமக்கு சந்தேகம் இல்லை. விசாரணையில் இது உறுதியாகும். எனினும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் இவ்விவகாரம் தொடர்பில் கணக்காய்வு மேற்கொள்ளப்படும். அதற்குரிய நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. நிதி அமைச்சால் நியமிக்கப்பட்ட குழு ஒன்றும் ஆய்வுகளை நடத்தியுள்ளது. அந்த குழுவுக்கு தகவல்களை வழங்கியுள்ளோம். சிஐடியினருக்கும் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. குழுவின் நிர்ணயங்களுக்கு அமையவே கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன. அழுத்தங்கள் எவையும் பிரயோகிக்கப்படவில்லை என சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலி அருக்கொட மேலும் கூறினார். සහ ඒ වගේ ඒ අවශ්‍යතාවයන් සන්තුෂ්ත කරලා තමයි ඊට පස්සේ ඉතුරුන බහලුම් වලින් තෝරාගත්ත කොටසක් මෙහෙම අවදානම අඩුයි කියලා හිතන කොටසක් තමයි මෙහෙම නිදහස් කරලා තියෙන්නේ. මේ නිසා අපිට විශ්වාසයෙන් කියන්න පුළුවන් ඔය පහුගිය කාලේ අපිට චෝදනා නගලා තිබුණා මේ බහලුම් වල ආයුධ තියෙන්න පුළුවන් කියලා.
එහෙම නැත්නම් රත්තරන් තියෙන්න පුළුවන් කියලා. එහෙම නැත්නම් මද්ද්‍රව්‍ය තියෙන්න පුළුවන් කියලා. ඉතින් අපි තෝරා ගන්නාලද මේ ක්‍රමවේද අනුගමනය කරපු නිසා අපිට විශ්වාසයෙන් කියන්න පුළුවන් මේ බහලුම් අතර මොයි කියන කිසිම දෙයක් තිබුණේ නැහැ කියන එක. இதேவேளை இதன்போது அர்ச்சுனா எம்பியின் குற்றச்சாட்டு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளர் அவரின் கருத்து தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் நடவடிக்கை எடுக்கலாம், புலிகளின் ஆயுதங்கள் இருந்தன என கூறப்படுவதை முற்றாக நிராகரிக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். ඉතින් අපි තෝරා ගන්නාලද මේ ක්‍රමවේද අනුගමනය කරපු නිසා අපිට විශ්වාසයෙන් කියන්න පුළුවන් මේ බහලුම් අතර මොයි කියන කිසිම දෙයක් තිබුණේ නැහැ කියන එක. இதே நேரம் கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரம் மற்றும் முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பில ஆகியோர் போலியான தகவல்களை வெளியிட்டிருந்ததால் அவர்களுக்கு எதிராக சிஐடியினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகின்றோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். இதே நேரம் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமும் ஊடக பேச்சாளருமான சீவலியாருக்கொட நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயல்வதாக உதயகம்மன் பில தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி திஸ்ஸ விகாரையை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீள வழங்குமாறு வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. திஸ்ஸ விகாரையில் இன்று நடைபெறவுள்ள பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் அழைத்து வரப்படவுள்ளனர். இந்த நிலையில் தையிட்டி விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் போலீசாரின் நீர்த்தாரை பிரயோக இயந்திரம் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் கலகமடக்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோத யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரையை அகற்ற கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டம் நேற்று ஆரம்பமான நிலையில் இன்றும் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் போராட்டம் இடம்பெறும் தையிட்டி பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா ரம்போடையில் பஸ் விபத்தில் உயிர் நீத்த உறவுகளுக்காக பொதுமகன் ஒருவர் கரும காரியம் செய்த சம்பவம் பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது. கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை ரம்போட கெரண்டியல பகுதியில் சுமார் 100 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்தவர்களில் இதுவரையில் 23 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ரம்போடை பிரதேசத்தில் இயற்கை அனர்த்தங்கள் ஏனைய விபத்தில் இறந்த அனைத்து உயிர்களுக்குமான கர்ம காரியங்களை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு அகால மரணமடைந்த அனைத்து உயிர்களின் ஆத்ம சாந்திக்காக நேற்று திங்கட்கிழமை விபத்து ஏற்பட்ட இடத்தில் ஆற்றங்கரையில் நபர் ஒருவர் திதி கர்ம காரியங்களை செய்திருந்தமை பலரும் பாராட்டியுள்ளனர். இந்த மனிதாபிமான செயலை யாழ்ப்பாணம் சாய்குளத்தை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாகவும் கொத்மலை பனம்கம்மான கரகஸ்தலாவில் தற்காலிக வசிப்பிடமாகவும் கொண்ட சாய்குள அறக்கட்டளைகள் ஸ்தாபகரும் சமூக சேவையாளருமான தேவேந்திர குமாரசாமி திருக்குமரன் சொந்த செலவில் இந்த உன்னதமான செயல் இடம்பெற்றது. இவர் போன்ற நல்லுள்ளங்கள் சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் என அந்த பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து லாஸ் ஏஞ்சலஸ் மற்றும் சான் பிரான்சிஸ்கோவில் பெரும் கலவரம் வெடித்துள்ளது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் சூறையாடப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவில் சுமார் 1.20 கோடி பேர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக மெக்சிகோவை சேர்ந்த 40 லட்சம் பேர் அங்கு சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர். இந்தியாவை சேர்ந்த 7.25 லட்சம் பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஜனவரியில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளார். இதன்படி அமெரிக்கா முழுவதும் நாள்தோறும் 3000 பேர் கைது செய்யப்பட்டு அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்படுகின்றனர். ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை
கண்டித்து கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கடந்த 3 நாட்களாக தீவிர போராட்டம் நடந்து வருகிறது. இந்த போராட்டங்களில் மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த மக்கள் திரளாக பங்கேற்று ட்ரம்புக்கு எதிராக கோஷமிட்டு வருகின்றனர். போராட்டத்தின் போது லாஸ் ஏஞ்சலஸ் முழுவதும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் சூறையாடப்பட்டுள்ளன. போராட்டக்காரர்கள் மீது லாஸ் ஏஞ்சலஸ் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றனர். இதில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். போராட்டத்தை முன்னின்று நடத்திய 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரால் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அமெரிக்க அரசு சார்பில் தேசிய படையை சேர்ந்த 2000 வீரர்கள் லாஸ் ஏஞ்சலஸ் நகருக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கடற்படையை சேர்ந்த 500 வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர். இது குறித்து போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவிக்கையில், அமெரிக்கா முழுவதும் தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த ஸ்பானிஷ் மொழி பேசும் மக்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். முறையான ஆவணங்கள் இருந்தும் சமூக விரோதிகளை போல எங்களை கைது செய்து நாடு கடத்துகின்றனர். அமெரிக்கா எந்த ஒரு இனத்துக்கும் சொந்தமானது கிடையாது. பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் அமெரிக்காவில் குடியேறி வாழ்கின்றனர். ட்ரம்பின் மூதாதையர்கள் கூட ஜெர்மனியில் இருந்து அமெரிக்காவில் குடியேறியவர்கள் தான். இதுபோல அமெரிக்க மக்கள் தொகையில் சுமார் 97% பேர் பல்வேறு நாடுகளில் இருந்து குடியேறியவர்கள். 3% பேர் மாத்திரமே அமெரிக்க மண்ணின் மைந்தர்கள். அமெரிக்காவில் வாழும் வெளிநாட்டினரை வெளியேற்ற வேண்டும் என்றால் 97% பேரையும் வெளியேற்ற வேண்டும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இனவெறியுடன் செயல்பட்டு வருகிறார் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையின் மூத்த அதிகாரி டாம் ஹோமன் கூறும்போது, லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்றார். லாஸ் ஏஞ்சலஸ் போலீசார் கூறும்போது, போராட்டக்காரர்களின் தாக்குதலில் 3 அதிகாரிகள் உட்பட பல போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். பல்வேறு இடங்களில் போலீசார் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் முழுமையாக முடங்கியுள்ளது என்று தெரிவித்தனர். லாஸ் ஏஞ்சலஸ் நகரை தொடர்ந்து சான் பிரான்சிஸ்கோ நகருக்கும் கலவரம் பரவியுள்ளது. அங்கு வாழும் தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த ஏராளமான மக்கள் வீதிகளில் ஆங்காங்கே கூடி நின்று ட்ரம்புக்கு எதிராக கோஷமிட்டு வருகின்றனர். சான் பிரான்சிஸ்கோவிலும் பல வாகனங்கள், கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பகுதிகளிலும் கலவரம் பரவுவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதே நேரம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தங்களது அடையாளத்தை மறைக்க முகமூடி அணிந்துள்ளனர். இதனால் முகமூடி அணிந்துள்ள அனைவரையும் கைது செய்ய ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசம், மேயர் கெரன் பாஸ் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.